சிக்கன் கடையில் வந்து குழம்புக்குன்னு சொல்லிட்டு ஒரு சிக்கன் வந்து ஒரு 3/4 கிலோ வெட்டிக்கிங்க. நல்லா கழுவிட்டு அரைக்கிற மிக்சியில் வந்து இஞ்சி பூண்டு 2 தக்காளி கருவேப்பிலை, அதாவது தேவையான அளவு இஞ்சி பூண்டு 2 தக்காளி கருவேப்பிலை போட்டு ஃபஸ்ட்டு வந்து அரைச்சி ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கோங்க. தாளிக்கிறதுக்கு வந்து இந்த பட்டை கிராம்பு, இந்த பிரியாணி செலவுகள் 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணது, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கொத்தமல்லி தூள், கரம் மசாலா அடுப்பத்தை வச்சு ஒரு அகலமான பாத்திரத்தில் வந்து நல்லா சூடு வந்ததுக்கப்புறம் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி இதில் வந்து இந்த பட்டை கிராம்பு ஏலக்காய், இந்த கல்பாசி, நட்சத்திரம் இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு பெரிய வெங்காயம் நல்லா வதக்குங்க. வதக்குனதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் ஓரமாக தள்ளி அதில் வந்து மஞ்சத்தூள், தேவையான அளவு மிளகாத்தூள், அரைச்ச மசாலா, நல்ல ஒரு மசாலா வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் கழுவி வச்ச சிக்கனை ஆட் பண்ணுங்கள். நல்லா சிக்கன் நல்லா கிளறி விட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே வேகட்டும். பாதி வந்ததுக்கப்புறம் கொத்தமல்லி, கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு, தயிர் வந்து ஒரு 3 ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விடுங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு மூடி போட்டு வச்சுருங்க. கொத்தமல்லி தலை வந்து கொஞ்சம் பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா ஒரு 20 நிமிஷம் சிக்கன்லாம் வெந்ததுக்கப்புறம் கடைசியாக வந்து கொத்தமல்லி தலை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இது வந்து இட்லிக்கு வந்து சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக பண்ணி பாருங்கள்.